பிரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தினுடைய 4வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அநேக இடங்களில் மலைகள், அநேக சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் கிருபையாய் நம்மை அருமையாய் பாதுகாத்து இந்த நாள் வரை நம்மை நடத்தியிருக்கார். விசேஷமாக இந்த நாளுடைய ஆராதனைகளை கடந்து போவோம். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற மகன் நித்தினுக்காக, எப்சிக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இந்த மாதத்தினுடைய 4வது வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 9 மாத காலமாக நடத்தினீங்க. இந்த 10வது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் எங்களை கரம் பிடித்து நடத்தி இதுவரை கொண்டு வந்ததுக்காக நன்றி. நாளுடைய ஆராதனையுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதிப்பீராக. விசேஷமாய் ஆராதனை நடத்துகிற நித்தினுக்காக, எப்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுங்க. நீர் எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய மகன் மூலமாய் நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். செய்தி கொடுக்கிற மகனை சிலுவையில் மறுத்து வெளிப்படுங்க. இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு மாதமாய், ஒரு நாளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். எங்களோடு சேர்ந்து ஆராதனை வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியங்கள் சார்பாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நம்மளை இந்த 10 மாதம் காலங்களில் நம்மளை சுமந்து வந்திருக்கிறார், இதுவரை நடத்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டை ஆரம்பித்தவர்கள் நம்மளோடு, சில பேர் நம்மளோடு இல்லை, சில பேர் நம்மளோடு பயணிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளை இதுவரை அற்புதமான கரம் வழிநடத்தினது. ஆண்டவரை நாம் ஆராதிக்கப் போகிறோம். இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே, யெகோவாயிரே பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே, யெகோவாயிரே பார்த்து கொள்வே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே, யெகோவாயிரே பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே, யெகோவாயிரே பார்த்து கொள்வே. நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் எங்கள் வாழ்க்கையில் யெகோவா ஈராக இருந்தீரப்பா. எங்கள் தேவை எல்லாத்தையும் சந்தித்தீரப்பா. எத்தனையோ குறைவான நேரங்கள் இல்லப்பா, நீர் உம்முடைய நிறைவை எங்களுக்கு கட்டளையிட்டீரப்பா. அப்பா, நீர் சகலத்தையும் படைத்தவரப்பா. ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனப்பா. உம்மையே ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மையே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம் நாமத்தையே போற்றுகிறோம் அப்பா. நீர் வானாதி வானங்கள், நீர் மேலானவரப்பா. உம்முடைய நாமம் பெரியது ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே கட்டளையிட்ட உம்முடைய அற்புதங்களுக்காக நன்றி அப்பா. நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் பெரிய நாமத்தை உடையவர் அப்பா, வல்லமை உள்ள நாமத்தை உடையவர் ஆண்டவரே. உமக்கே ஆண்டவரே துதிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா.
வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அப்பா, உம்முடைய சமூகத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு தேவையான ஆறுதலை நீர் கொடுத்துருக்கிறீர். நன்றி அப்பா. அப்பா, நீர் கொடுக்குற ஆறுதல் எங்களுக்கு போதுமானதப்பா. உம்முடைய சமூகத்தின் சந்தோஷம் எங்களுக்கு நிறைவாகி கொடுத்துருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்தப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்னாடி சென்றதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் நிறைவிலே அப்பா எங்களை மகிழ்ச்சியாக்குனீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை துதிகளை ஏறெடுத்து ஆண்டவரே நீர் ஆண்டவரை பிரியப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுடைய துதிகளில் ஆண்டவரை வாசம் பண்ணுறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரப்பா. நீர் கொடுத்த எல்லா நல்ல நன்மைகளுக்காக நன்றி அப்பா. உண்மைக்கே துதியான மகிமையை செலுத்துக்கிறோம் அப்பா. ஆண்டவர், நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. மீதியான வேலைகளில் ஆண்டவரே நீர் எங்களோடு கொண்டு வழி நடத்துங்க. பிரசங்க வேலைகளில் அப்பா உம்முடைய வார்த்தையை கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய செய்தியை கேட்க வரவேற்கிறேன். செய்திற்கு போவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் இயேசப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த செய்தியை நாங்கள் கேட்கவிருக்கிறோம். என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. நாங்கள் என்ன கேட்க வேண்டும் நீங்கள் நினைத்திருக்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த மாதம் முழுதுமாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இந்த அதிகாரத்தின் பிரகாரம் தான், இந்த வசனத்தின் பிரகாரம் தான் ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் முழுதுமாக நம்ம பேசி கொண்டிருக்கிறார். இதில் போட்டிருக்கு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இந்த இன்சிடெண்ட்டை நம்ம ஒரு சின்னதாக நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் வேறு ஒரு ஊரில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த லாசரு, மார்த்தாள், மரியாள் இவங்க 3 பேரும் பெத்தனியா என்ற ஒரு ஊரில் இருக்கிறாங்க. இவங்க ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள். ஆண்டவர் இந்த ஊருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னாலே இவங்க வீட்டில் தான் தங்கி பேசுறது, சாப்பிட்றது, அவ்வளோ ஒரு நெருக்கமானவராக இருந்த ஆண்டவர் இவங்க கூட அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருந்திருக்காங்க. அப்போது ஆண்டவர் வேற ஒரு ஊரில் இந்த செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ திடீர்னு ஒரு செய்தி வருது, ஆண்டவரே உங்களுடைய நண்பன் லாசரு மரண தருவாயில் இருக்கிறான், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆண்டவர் அதை கேட்டு கொஞ்ச நேரம் அவர் யோசிச்சுட்டு திருப்பி அவர் அதே ஊரில் ஸ்டே பண்ணுறதுக்கு அவர் முடிவு பண்ணுறாரு. அப்போது இந்த கூட இருந்த சீஷர்கள் எல்லாமே ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே லாசரு உங்களுடைய நண்பன் ஆண்டவரே, அவன் நோய்பட்டு இருக்கிறான், நீங்கள் அவங்கள போய் சுகமாக்கிறதுக்கு நீங்கள் அங்கே போக வேணாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு எதுவுமே சொல்ல. மேலும் வாசிக்கலாம், அந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய விசுவாசமானது இந்த இடத்துல முழுவதுமாக சோதிக்கப்படுகிறது. நாம் எல்லாருமே நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்ம ஆண்டவரை தேடுவோம். ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் விழுந்து கிடப்போம். நான் நிறைய பேர் பார்க்குறேன். நிறைய பேர் அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது வேறு அவங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லாத போது, அவங்களோட சொந்த பேலனை அவங்களை கைவிடும் போது, அவங்க நம்பி இருந்த சொத்துக்களோ படிப்புகளோ இல்லை சொந்தங்களோ எல்லாருமே கைவிடும் போது நம்மளுக்கு இருக்கிற கடைசி ஹோப் யார் அப்படின்னு சொன்னால் கடவுளை தான் நம்ம தேடுவோம், இயேசுவை தான் நம்ம தேடுவோம். அப்போது இந்த மார்த்தாளும் மரியாளும் அப்படிதான். அந்த லாசரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது எத்தனையோ மருத்துவர்களை கூப்பிட்டு பார்த்துருக்கலாம், எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் கடைசியாக எதுவுமே பிரயோஜனம் இல்லை, அவன் சாக போகிறான்னு சொல்லும்போது கடைசியாக அவங்களுக்கு மைண்டுக்கு வர ஒரு விஷயம், இயேசு இந்த லாசருவோடைய நண்பன் தானே, அப்போ இயேசுகிட்ட சொன்னால் ஒரு வேளை சுகமாக்குவார் நினச்சி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் இயேசுக்கு வந்த செய்தி அவன் வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு மட்டும்தான். அவனை நீங்கள் சுகமாக்குங்க பாருங்க அப்படின்னு போட்டிருக்கான்னு கேட்டால் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த செய்தியை கேட்டு இன்னும் 2 நாள் அங்கே தாமதப்படுத்த அவர் சித்தமாக இருந்தார். அப்போது இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவனோட வீட்டில் அந்த சினாரி எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். அந்த மறுபடியும் அந்த செய்தி கொடுக்க வந்திருப்பாங்க. அப்போ அந்த மார்த்தாள் மரியாள் கேட்டிருப்பாங்க, இயேசு கூட வரலையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போது அந்த வந்தவன் சொல்லியிருப்பான், இயேசு இன்னும் வரல, அவர் இன்னும் 2 நாள் அங்கேயே ஸ்டே பண்ண போகிறாருன்னு சொல்லும்போது ஒருவேளை இந்த மார்த்தாளும் மரியாளும் பயங்கர கோவத்தில் இருந்திருப்பாங்க. ஏன் ஆண்டவர் வரல, நம்மளுக்கு நெருக்கமானவர் தானே, நம்ம கூப்பிட்டா அவர் வந்திருப்பார் தானே, ஒரு ஹோப்போடு தான் போய் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த செய்தியாளனை, ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஹோப்போடு தான் அவங்க ஆண்டவர்கிட்ட இந்த ரெக்வஸ்ட் வச்சுருப்பாங்க, உங்களுடைய நண்பன் உயிரோ மறிக்கிற தருவாயில் இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ஆண்டவர் வரல, இன்னும் 2 நாள் தங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆண்டவருக்கு நம்ம மேலே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு வெறுப்புணர்வோட, ஒரு வேளை கஷ்டத்தோட, நம்மளுடைய தலைவிதி இவ்வளோதான் போல அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மார்த்தாளும் மரியாளும் அவங்களை சுற்றி இருந்த அந்த குடும்பத்தார் அனைவருமே டிசைட் பண்ணிட்டு இனிமேல் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது, ஆண்டவராலையும் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி அந்த லாசரு மரித்தும் போயிடுறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை துணியில் சுற்றி கல்லறையில் அடக்கம் பண்ணி எல்லாமே முடிஞ்சிடுது. ஆண்டவர் இதெல்லாம் நடந்து 4 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது இந்த சீஷர்கள்லாம் ஒரு ஆச்சரியமாக யோசிச்சிருப்பாங்க, இவ்வளோ க்ளோஸான நண்பன் அவனுடைய மரணத்துக்கு கூட ஆண்டவர் போகாமல் இன்னும் இங்கே வேணும்னு 2 நாள் ஸ்டே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கு நம்மளோட லைஃப்லையும் இதே மாதிரி தான் நடக்குது. என்ன, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு இது முடியாத தருமையில் இருக்கிற ஆண்டவரே, இதுக்கு மேலே என் லைஃப்பில் ஒரு ஹோப்பே கிடையாது ஆண்டவர், இதுக்கு மேலே என் லைஃப்பில் தெர் இஸ் நோ வே அவுட், நான் இதுக்கு மேலே எங்கேயும் அடுத்த ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்போம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கு மாறாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் நடக்கும். என்னது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இன்னும் சில நேரம் தாமதிக்கிறாரு, இன்னும் ஒரு 2 நாள் ஆண்டவர் அங்கே தாமதிக்கிறாரு.
அப்போ உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, உங்களுடைய மனநிலை அந்த டைம்ல எப்படி இருக்கு? இன்றைக்கு அநேக இடத்துல நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம இருக்கும்போது நாம் எத்தனை பேர் தேவனை முறுமுறுக்கிறவர்களாக இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் எதிர்பார்த்ததை கிடைக்காத போது நான் அங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே, நான் இங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஆண்டவரே, என் லைஃப்ல ஏன் இப்படி நடக்குது, நான் ஆண்டவரே உங்ககிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாமே ஆண்டவரே, நான் ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிடமும் இன்டைரக்டாவோ டைரக்டாவோ நம்ம ஆண்டவரை திட்டுகிறவர்களாகவோ ஆண்டவரை குறை கூறுகிறவர்களாகவோ இருந்திருக்கணும். ஆனா ஆண்டவர் 2 நாளைக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வராரு. அப்பதான் இந்த 40ஆம் வசனம் வந்து நடக்குது. இயேசு வராருன்னு சொன்னோன்னே மார்த்தாலும் மரியாளும் வந்து அழுதுகிட்டே ஆண்டவர்கிட்ட போறாங்க. ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா இது நடந்திருக்காதுல்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய ஹோப் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இங்க வந்திருந்தாருன்னா அவங்க உயிரோட இருந்திருப்பான். அப்போ அவங்களுக்குள்ள ஆண்டவர் வரல, ஆண்டவர் வந்து உதாசீனப்படுத்திட்டார் நம்மள, இதுக்கு மேல அவர்கிட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏதோ ஒரு வேண்டா வேறப்பா பேசும்போது பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆண்டவரே அவன் தான் செத்து போயிட்டான் ஆண்டவரே, இதுக்கு மேல என்ன ஆண்டவரே பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவர் அப்படின்லாம் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு இல்ல அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மார்த்தாலும் மரியாதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரே அவன் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, அந்த குகையில கூட அவன் வந்து அவன் இறந்து போன இடம் அது திறந்தா நாத்து அடிக்குமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க முடிந்து போனதை நினைத்து இல்லாததை நினைத்து அவங்க வந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆனா சொல்றாரு அவன் இறக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அநேக நேரத்தில் நம்ம லைஃப்ல கூட ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற ப்ராமிசஸ், நீங்க ஆண்டவர் உங்களுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்த காரியங்கள், நீங்க நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நடக்காத போது நம்மளா ஒரு டிசிஷன் வந்துருப்போம். என்னது இது, ஆண்டவரே இந்த விஷயம் செத்து போயிடுச்சு ஆண்டவரே, இதுக்கு மேலே அதை போய் தோண்டி எடுத்து என்ன ஆண்டவரே பிரயோஜனம், ஒன்றுமே கிடையாது ஆண்டவர், விட்டுருங்க ஆண்டவரே, என் லைஃப் இப்படி தான் நான் இருந்துக்கிட்டு போயிடுறேன். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிற ஒரு விஷயம் அது மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறமா அந்த மரியாள் கிட்ட மார்த்தாள் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாள் கிட்ட சொல்றாரு நான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஏற்கனவே இந்த வார்த்தைகளை மார்த்தாள் இடத்துலையும் மரியாளத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும்போது அவங்க அந்த எல்லாம் மறந்துட்டு அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல என்ன பிரச்சனைகள் வருதோ அதை கோத்ரூ பண்ணிட்டு ஆண்டவர் வரல, இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, ஆண்டவரால் சுகமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி மரித்து போன லாசருவை அவங்க அடக்கம் பண்ணுகிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைய இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க லைஃப்லையும் சரி என் லைஃப்லையும் சரி ஆண்டவர் நிறைய நேரத்தை சொல்லியிருப்பாரு நீ விசுவாசி தேவனுடைய மகிமையை காண்பாய். பல முறை இந்த வருஷம் மெசேஜை கேட்டிருப்போம், பல முறை இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி சொல்லி ஜெபிச்சிருப்போம். ஆனா பிரச்சனைகள் வரும்போது உண்மையிலேயே நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமா? மார்த்தாளுக்கும் ஆண்டவர் இதே முன்னாடி சொல்லியிருக்காரு, அதுதான் சொல்றாரு நான் சொல்லவில்லையா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்றாரு, சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க விசுவாசிக்கல. ஆண்டவர் அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட லாசருவால் சுகமாக இருக்க முடியும். ஆண்டவர் இங்கே வந்து தான் சுகமாக்கணும் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய விசுவாசம், மரித்து போனதை உயிரோடு எழுப்பக்கூடிய விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா அப்படின்றது ஆண்டவர் பார்க்குறாரு. ஸோ இங்கே ஒரு ஆண்டவர் ஒரு டெஸ்டிங் வைக்கிறாரு, அங்கே சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் வராங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அந்த கல்லை புரட்ட சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ஆண்டவரை தடுக்கிறாங்களே தவிர ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை யாரும் பார்க்காங்க விரும்பல. ஆண்டவரே இதுக்கு மேலே இது முடியாது ஆண்டவரே, அது திறந்தனா எல்லாரும் எல்லாமே நாற்று அடிக்கும் ஆண்டவரே, இதுக்கு மேலே அவன் வந்து செத்து எல்லாம் அழுகியே போயிருக்கும் ஆண்டவர்னு சொல்கிறார். பட் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன டிசைட் பண்ணியிருக்காரோ அதை நிச்சயமாக நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை அப்படியே வார்த்தைகளாக பார்க்காம தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னால் அது நடக்கும். தாமதித்தாலும் அது போய் சொல்லாது. ஆண்டவர் 2 நாள் தாமதிச்சார் தான், கரெக்டு தான். இன்றைக்கு நம்ம லைஃப்பில் கூட ஒரு பிளெஸிங்ஸ் வருது, அது வரல, நம்மளுக்கு ஆண்டவர் வார்த்தையை மட்டும் தான் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நாம் தாமதிக்கும் போது சோர்ந்து போய் விடுகிறோமா? இல்லை உண்மையிலேயே நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஆபிரகாமை போல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் அவரை மறுதளிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆபிரகாம் அதே தான் சொன்னார், நான் விசுவாசிக்கிறவர், அவர் வந்து அவருக்கு என்ன பண்ணாலும் சரி, என் பையனை பலி கொடுக்க போனாலும் சரி, கத்தி நீட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் ஏதாவது அற்புதத்தை செய்வார்ன்னு சொல்லி கண்டிப்பாக ஆபிரகாம் விசுவாசிச்சிருப்பாரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்ய நினைக்கிறது அதுதான், நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தோடைய
நீளம் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய விசுவாசத்துடைய அந்த ஆழம் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன டெப்த்தில் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க. எதுவுமே நடக்கலை, இன்னும் தாமதமாகுது அப்படின்னு சொன்னாலும், யோபுவை போல தெருவில் நின்று நோய் வாய்ப்பட்டு சுரண்டிட்டு இருந்தாலும், நோயை சுரண்டிட்டு இருந்தாலும் சரி, அப்பயும் நீங்கள் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கார் நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை ஆண்டவரே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, தயவு செஞ்சு விட்டுருங்க, எங்கள் வாழ்க்கை விட்டு நீங்கள் போயிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் பேசுவீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் மரித்து போயிருக்கிறதான காரியங்கள், உங்கள் லைஃப்பில் என்னென்ன காரியங்களாம் ஃபெயிலியர்ஸாக இருக்கோ, என்னென்ன காரியங்களாம் ஒன்றுமே இல்லாமல் அப்படி ஸ்டாக்னட்டாக இருக்கோ, தேவன் அந்த காரியங்களை எழுப்புவார். ஒருவேளை தாமதித்தாலும் அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். ஸோ இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம், தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று ஆண்டவரே நீங்கள் ஆண்டவர் இந்த வசனத்தில் எங்களோட சொன்னீங்க. ஆண்டவரே நீங்கள் ஏற்கனவே பல முறை எங்கள் வாழ்க்கையில் சொல்லியிருந்தோம், எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு முன்பாக பெரிதாக தோன்றும் போது ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் குஞ்சவர்களாக இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எங்களுக்கான ஆசீர்வாதங்கள் இன்னும் 2 நாள் இன்னும் பல நாட்கள் அதனுடைய தள்ளி போகும்பொழுது நாங்கள் எங்களுக்குள்ளே பிலீவ் பண்ணுற விஷயம், ஆண்டவர் எதுவாலும் செய்ய முடியாது, நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோதான், நம்மளுடைய வாழ்க்கை மரித்து போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அநேகத்தை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறதுனால இந்த ஸ்டோரி மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது அது தாமதித்தாலும் அதுக்கான ஆசீர்வாதம் மரித்து போயிருந்தாலும் மீண்டும் ஆசீர்வாதமாக கனம் புரிந்ததாக எழும்பி வரும் என்பதை நாங்கள் முழுவதுமாக விசுவாசிக்கிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்படியாக நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களுக்குள்ளே இந்த விசுவாசத்தை ஆவியை கொடுத்து நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. நல்ல ஒரு ஆராதனை மற்றும் நல்ல செய்தியை கேட்டோம். இந்த மாதம் நாம் கேட்டு வருகிற பிரகாரமாக காட்ஸ் டைமிங், இந்த கிரீஃப் ஆஃப் எல்லா விதமான சோதனை நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், கஷ்டப்படுகிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்காய் காத்திருக்கக்கூடியவளாய், தேவனுடைய நேரம் வரும்போது எல்லா சூழ்நிலையும் மாறும். ஒருவேளை அவிசுவாசமாக இருந்த மார்த்தாள் மரியாளை கூட கர்த்தர் அந்த இடத்துல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி எப்படி ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரோ, அதே போல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஒருவேளை சில காரியங்களை பார்த்து சோர்ந்து போனவளாய் இது நடக்காது என்று சொல்லி டாக்டர்ஸ்னால கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஆனால் என் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல செய்தியை கேட்டோம். கர்த்தர் அருமையான மகன் மூலமாக நம்மோடு இடைப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரயாசப்படுத்துவோம். நம்ம ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்து எல்லா விதமான கடினமான சூழ்நிலையிலும் அவர் மேல் வைத்திருக்க அந்த நம்பிக்கையை விட்டு விலகி போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கும்படியாக இருக்கிற இடத்துல தலையில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. கொடுத்த நல்ல வொர்ஷிப் டைமுக்காக நன்றி, கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அநேக தடவை எங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள், ஆண்டவரே எங்களுடைய ஆவியில் பலவீனம் உள்ளவளாய் மாறி, ஆண்டவரே ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் ஆண்டவரே மாம்சமோ பலவீனமாக இருக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய அவிசுவாசத்தை அப்புறப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மார்த்தாள் மரியாளை போல அவிசுவாசம் உள்ளவளாய் இல்லாதபடி விசுவாசம் உள்ளவளாய் பிரியப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாக எங்களோடு நீங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. வருகிற மாதத்தை நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க, எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. செய்தி கொடுத்த மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக மறைப்பொருளை வெளிப்படுத்தி அநேகருக்கு வல்லமையாக உபயோகப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநைக்கமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.